சேவை என்கிற அடிப்படையில் இருந்து கல்வியை ஒரு பண்டமாக விற்பனை பண்டமாக்கி விற்பதற்கான ஒப்பந்தத்தை உள்ளூர் முதலாளியிலிருந்து உலகத்தில் இருக்கிற முதலாளிகள் வரைக்கும் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் போய் கல்வி நிலையங்களை தொடங்கி பல்கலைக்கழகங்களை தொடங்கி நீங்க எந்த கோர்ஸ் வேணாலும் தொடங்கி விற்பனை சரக்காக பயன்படுத்தலாம் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். 2015 உலக வர்த்தக அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு இந்தியாவின் சார்பில் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிற நிதியமைச்சராக இருக்கிற அம்மையார் நிர்மலா சீதாராமன் போய் கலந்து கொண்டு கையொப்பமிட்டார். கையெழுத்து போட்டதனுடைய விளைவுதான் நீட் தேர்வு என்பதை மறந்து விடாதீர்கள். இந்திய அரசினுடைய இணையதளத்தில் வர்த்தக தொழில் அமைச்சகத்தினுடைய பக்கத்திலே ஆங்கிலத்திலே வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் நம்முடைய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் உலகளாவிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுகிற போது ஏதேனும் இந்திய மொழிகளிலே அதை வெளியிட வேண்டும். நாங்களும் கல்வியை கொடுக்க வர்றோம், நீங்களும் கல்வியை கொடுக்குறீங்க. நான் காசுக்கு விற்கிற போது நீ இலவசமா கொடுக்கறேன்னா, நீ உங்க கல்விக்கு மானியம் கொடுக்குறீங்கன்னா அது சந்தையில ஒரு சமநிலையை பேணாது. அரசாங்கம் அந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள். பல்கலைக்கழக மானிய குழுவை கலைக்க போகிறார்கள். சரி, பல்கலைக்கழக மானிய குழுவெல்லாம் கலைச்சிட்டா யாரு காலேஜ் நடத்துறது? அப்ப தேர்வெல்லாம் நடத்தணும், அதெல்லாம் யாரு செய்வா அப்படின்னா, அதுக்கு அவன் சொல்றான், தேசிய தேர்வு முகமைன்னு ஒன்ன உருவாக்கு. அந்த தேசிய தேர்வு முகமை எல்லாத்துக்கும் தேர்வு நடத்தும். அந்த தேர்வு முகமையிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைச்சிருங்க. இனி பிரைவேட் அந்த வேலையை பார்ப்பான், அரசாங்கம் அந்த வேலையை பார்க்க கூடாதுன்னு அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிற இந்த அரசாங்கம் அந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யணும்னு சொல்லி இந்த நீட் தேர்வுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தவர் தலைமையில ஒரு பெஞ்சை உருவாக்கி அந்த பெஞ்சில இன்னைக்கு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டுக்கிறாங்க. அதுக்கு இத்தனை லட்சம் செலவு பண்ணுங்க அப்படின்னு இன்னைக்கு லட்சக்கணக்கான ரூபாய பிரைவேட் கோச்சிங் சென்டர்ல கொட்டினீங்கன்னா தான் நம்முடைய பிள்ளைகள் மருத்துவராக முடியும் என்கிற நிலை உருவாகி இருக்கிறது. தலைமுடியில இருந்து காதுல போட்டிருக்கிற கடுக்கன்ல இருந்து எல்லாத்தையும் கலட்டி பாக்குறீங்க. இதெல்லாம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பாக்குறான். ஆனா என்னன்னா, இவனுங்க வடநாட்டில் நடத்துகிற தேர்வு என்பது எவ்வளவு மோசடியாக நடைபெறுகிறது என்பதை நாம் சமூக ஊடகங்களிலே பார்க்கிறோம். இன்றைக்கு நீட் தேர்வு வினாத்தால் கசியவிடப்பட்டிருக்கிறது. அதுல பல்லாயிரம் கோடி ஊழல் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஊழலுக்கு பொறுப்பேற்க வேண்டியது யார்? ஒன்றிய கல்வி அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான். அவரை ராஜினாமா செய்யுங்க அப்படின்னு இன்றைக்கு நாடு முழுக்க குரல் ஒலிக்கிறது. படித்த இளைஞர்கள் வீதிக்கு வந்திருக்கிறார்கள். கரப்பான் பூச்சிகள் இயக்கம் என்கிற பெயரில் வீதிக்கு வந்து ஒற்றை கோரிக்கையாக விளங்குகிறார்கள். தர்மேந்திர பிரதான் அவர்களே, நீங்கள் ராஜினாமா செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். படிக்கிற வாய்ப்பு எல்லாருக்கும் இருந்ததா அப்படின்னா, எல்லாருக்கும் படிக்கிற வாய்ப்பு இல்லை. அது அக்ரஹாரத்துல குருகுலத்துல ஒருத்தர் பாடம் சொல்லி கொடுப்பார், 10 பிள்ளைங்க உட்கார்ந்து படிக்கலாம். நீங்களும் நானும் அக்ரஹாரத்துக்குள்ளேயே போக முடியாது. ஆக கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கானது என்கிற நிலையை மாற்றி இங்கே மிகப்பெரிய முதலாளித்துவ சக்திகளால் கொள்ளையடிப்பதற்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த மோசடி தேர்வு முறைகளுக்கு எதிராகவும் நாம் எழுந்து நின்று போராட வேண்டிய ஒரு சூழல் நிலவுகிறது. இது பணக்காரனை வாழ வைக்கும், ஏழையை சாகடிக்கும். எனவே இப்படிப்பட்ட மிக மோசமான இந்த தேர்வு முறையினை ரத்து செய்ய வேண்டும். இன்றைக்கு தேசம் ஒரு நெருக்கடியில் இருக்கிறது. எல்லா முனைகளிலேயும் இந்த தேசம் ஒரு நெருக்கடி முனையிலே கொண்டு போய் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு யார் காரணம் என்றால், அழுகிற குழந்தை கூட சொல்லிவிடும் அதற்கு மோடிதான் காரணம் என்று. நாம் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தி இந்த நீட் தேர்வை ரத்து செய்யுங்கள், உயர்கல்வி படிக்கிற வாய்ப்பிற்கென்று இருக்கிற அந்த வாய்ப்பினை பறிக்கக்கூடிய கியூட் எக்ஸாமை தடை செய்யுங்கள், தேசிய சட்ட பல்கலைக்கழகங்களில் சேர்ந்து படிப்பதற்கு ஏதுவாக கிளாட் போன்ற தேர்வுகளை ரத்து செய்யுங்கள், இந்த நாடு முழுக்க இருக்கிற பொறியியல் கல்லூரிகளிலே சேர்ந்து படிக்கிற
வாய்ப்பினை தடுக்கிற JEE தேர்வினை ரத்து செய்யுங்கள் என்று நாம் முழங்கிக் கொண்டிருக்கிறோம். அருமை பெரியோர்களே, நண்பர்களே, இந்த நீட் தேர்வுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த சதி எப்படி பின்னப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த சதி எப்படி யாரால் இங்கே அரங்கேற்றப்படுகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அருமை பெரியவர்களே, நண்பர்களே, இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கை என்பது தனியார் மயம், தாராள மயம், உலகமயம் என்கிற கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கடந்த 2015 ஆண்டு ஆப்பிரிக்காவினுடைய நைரோபியிலே நடைபெற்ற கென்யா என்கிற நாடு, அந்த கென்யா நாட்டினுடைய தலைநகரான நைரோபியிலே ஒரு மாநாடு நடைபெற்றது. 2015 ஆண்டு டிசம்பர் மாதம் 15 18 வரைக்கும் அங்கே அந்த நடைபெற்ற உலக வர்த்தக கழகத்தினுடைய மாநாட்டிலே இந்தியாவிலிருந்து போய் கலந்து கொண்டவர் இன்றைக்கு இந்த நாட்டு நிதியமைச்சராக இருக்கிற மதிப்பிற்குரிய அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். இதற்கு முன்னால் இருந்த பிஜேபி அரசாங்கத்தில் அவர் வர்த்தகத்துறை அமைச்சராக இருந்தார். உலக வர்த்தக கழகம் கூட்டிய அந்த மாநாட்டிலே உலகம் முழுக்க இருக்கிற கிட்டத்தட்ட 160க்கும் மேற்பட்ட நாடுகளை சார்ந்த வர்த்தக அமைச்சர்கள் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்தை வடித்தெடுத்தார்கள். என்ன அந்த தீர்மானம் என்றால், அதுதான் இந்த நீட் தேர்வுக்கு அடிப்படை. என்ன அந்த தீர்மானம் என்றால், நண்பர்களே, எல்லாவற்றையும் விற்று காசாக்குவது என்கிற முதலாளித்துவ சிந்தனையின் அடிப்படையிலே ஒரு தீர்மானத்தை வடித்தெடுத்தார்கள். அந்த தீர்மானத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்னவென்றால், இங்கே கல்வி என்பது, மருத்துவம் என்பது சேவை என்கிற அடிப்படையிலே ஒவ்வொரு அரசாலும் வழங்கப்படுகிறது. ஆனால் சேவைத்துறையின் கீழ் வருகிற இந்த கல்வியை ஒரு பண்டமாக்கி காசு இருக்கிற முதலாளிகள் உலகத்தில் எங்கே வேண்டுமானாலும் போய் கடை போட்டு விற்பனை செய்து கொள்ளலாம். ஆக சேவை என்கிற அடிப்படையில் இருந்து கல்வியை ஒரு பண்டமாக, விற்பனை பண்டமாக்கி விற்பதற்கான ஒப்பந்தத்தை அந்த 2015 அவர்கள் உருவாக்கினார்கள். 2015 உலக வர்த்தக அமைச்சர்கள் மாநாட்டிலே கலந்து கொண்டு இந்தியாவின் சார்பிலே இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிற நிதியமைச்சராக இருக்கிற அம்மையார் நிர்மலா சீதாராமன் போய் கலந்து கொண்டு கையொப்பமிட்டார். அன்றைக்கு தலைவர் ராகுல் உட்பட இந்த தேசத்தில் இருக்கிற ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஒருமித்த ஒரே குரலில் முழங்கினோம். கல்வி என்பது ஒரு மனிதனின் அடிப்படை உரிமை. எல்லா குழந்தைகளையும் படிக்க வைக்க வேண்டும் என்று நம்முடைய அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது. எல்லா குழந்தைகளுக்கும் கட்டாய கல்வியை வழங்க வேண்டும் என்று நம்முடைய அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது. நம்முடைய அரசமைப்பு சட்டத்துக்கு முரணான இந்த ஒப்பந்தத்திலே இந்திய அரசாங்கம் கையெழுத்திடக் கூடாது என்று பாராளுமன்றத்தில் இருந்து பட்டிதொட்டி வரைக்கும் என்று நாம் அன்றைக்கு முழங்கினோம். ஆனால் அன்றைக்கு வர்த்தக அமைச்சராக இருந்த திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு எங்கள் நாட்டில் கல்வியை கடைச்சரக்காய் விற்பதற்கு உலக கம்பெனிகள் இங்கே விற்பதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று கையெழுத்து போட்டதனுடைய விளைவுதான் நீட் தேர்வு என்பதை மறந்து விடாதீர்கள். அருமை பெரியவர்களே, நண்பர்களே, அப்ப கல்வியை விற்கலாம் என்கிற முடிவிற்கு வந்த பிறகு யாரெல்லாம் விற்கலாம் அப்படின்னா, உள்ளூர் முதலாளியிலிருந்து உலகத்தில் இருக்கிற முதலாளிகள் வரைக்கும் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் போய் கல்வி நிலையங்களை தொடங்கி, பல்கலைக்கழகங்களை தொடங்கி, நீங்க எந்த கோர்ஸ் வேணாலும் தொடங்கி விற்பனை சரக்காக பயன்படுத்தலாம் என்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள். ஆனால் அதுல ஒரு விதி இருக்கிறது. என்ன விதி என்றால், நம்முடைய அரசமைப்பு சட்டம் மிக தெளிவாக ஒன்றை சொல்லுகிறது. இப்படி உலக அளவில் நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டால் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டியது யார் என்றால்
அன்றைக்கு கல்வி அமைச்சராக இருந்த அல்லது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த ஸ்மிருதி இராணி போய் கலந்துட்டு இருக்கலாம். ஆனா கலந்துகிட்டது வர்த்தக அமைச்சர். இந்த பத்தின ஒப்பந்தம் பத்தின தகவல்கள் எதையும் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கல. அவங்க ரொம்ப சதி செய்து சூட்சமத்தோடு ஒரு வேலையை செய்தார்கள். என்ன வேலை தெரியுமா? இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அந்த மாநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு கையொப்பமிடுகிறோம் என்கிற செய்தியை இந்திய அரசினுடைய இணையதளத்தில் வர்த்தக தொழில் அமைச்சகத்தினுடைய பக்கத்தில் ஆங்கிலத்தில் வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் நம்முடைய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் உலகளாவிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுகிற போது ஏதேனும் இந்திய மொழிகளிலே அதை வெளியிட வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் இந்த மத்தியில் இருக்கிற அரசாங்கம் அன்றைக்கு ஆட்சி பரப்பில் இருந்தவர்கள், இன்றைக்கு ஆட்சி பரப்பில் தொடர்கிறவர்கள் மக்களுடைய உணர்வுகளை மதிக்காமல், சட்டத்தை மதிக்காமல், மக்களிடத்தில் உண்மைகளை சொல்லாமல் அதை ஆங்கில மொழிகளை மட்டும் வெளியிட்டார்கள். அன்றைக்கு கல்வியாளர்களாக இருந்த பலரும் அதை கண்டித்தோம். நீங்கள் இந்திய மொழிகளில் அதை வெளியிடுங்கள், இந்தியாவில் இருக்கிற கல்வியாளர்களிடத்தில் கருத்துக்களை கேளுங்கள், இந்த ஒப்பந்தம் நம்முடைய அடிப்படை கல்விக்கு எதிரானது என்றெல்லாம் எடுத்து சொன்னோம். ஆனால் அன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்த, இன்றைக்கும் ஆட்சி பொறுப்பில் தொடர்கிற இந்த பிஜேபி அரசாங்கம் அதை காதிலே போட்டுக் கொள்ளவில்லை. ஏனென்றால் இந்த பிஜேபி அரசாங்கம் ஒரு பாசிச சர்வாதிகார அரசாங்கம் என்பதால் இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளின் குரலை அவர்கள் மதிக்கவில்லை. எனவே அன்பர்களே, அன்றைக்கு அவர்கள் அப்படி ஒரு கையெழுத்தை போட்டதனுடைய விளைவு, பிஜேபி அரசாங்கம் அந்த ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டு அவங்க உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கல்வி கொள்கையை கொண்டு வந்தாங்க. 2015 ஒன்று, 2019 ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்புறம் அதில் சில திருத்தங்களை செய்து 2020 புதிய கல்விக் கொள்கை என்று ஒன்று கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த புதிய கல்வி கொள்கை ரொம்ப ஆபத்தானது. அது நம்முடைய பிள்ளைகளின் படிப்பில் மண்ணை அள்ளி போடுகிற ஒரு வேலையை செய்கிறது. அதனுடைய விளைவுதான் இந்த நீட் தேர்வு என்பதை எல்லாம் நாம் மறந்துவிடக் கூடாது. அருமை பெரியோர்களே, அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலக வர்த்தக கழகத்தினுடைய ஒப்பந்தத்துல ரொம்ப தெளிவா என்ன சொல்றான், ஒரு பொருளை நீங்கள் சந்தையில போய் விற்கிறீர்கள் என்று சொன்னால் விற்கிற எல்லாரையும் ஒரு அரசாங்கம் சமமா நடத்தணும் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப அரசாங்கத்து சார்பில் பள்ளிக்கூடம் இருக்கு, அரசாங்கத்து சார்பில் கல்லூரிகள் இருக்கு. அந்த அரசு பள்ளியிலேயோ அரசு கல்லூரியிலேயோ அங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம பெருசா ஒன்றும் கட்டணம் வசூலிக்கிறது இல்லை. அங்க வேலை செய்யற ஆசிரியர்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்குறோம். அப்ப அது அவ்வளவுமே செலவு தானே தவிர வரவு அல்ல. அப்ப அதை நம்முடைய பிள்ளைகளின் படிப்பிற்காக மானியமா நம்ம கொடுக்கிறோம். நல்லா ஞாபகம். அப்ப இங்க அரசு சார்பில் லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை செலவு செய்து நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று கல்விக்கு நாம் மானியம் தருகிறோம். அதனால இங்கே அரசு பள்ளி, அரசு கல்லூரிகள் இயங்குகின்றன. ஆனா அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நாங்களும் கல்வியை கொடுக்க வர்றோம், நீங்களும் கல்வியை கொடுக்குறீங்க. நான் காசுக்கு விற்கிற போது நீ இலவசமா கொடுக்கறேன்னா, நீ உங்க கல்விக்கு மானியம் கொடுக்குறீங்கன்னா அது சந்தையில ஒரு சமநிலையை பேணாது, அது ஈக்குவலா இருக்காது. நான் பிஎஸ்சிக்கு 50,000 ஃபீஸ் கலெக்ட் பண்ணேன்னா அரசாங்கமும் 50,000 கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்றான் அந்த ஒப்பந்தத்துல. நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுவது யார் என்றால் உலக வர்த்தக கழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட அந்த தீர்மானம் சொல்லுகிறது, அந்த ஒப்பந்தம் சொல்லுகிறது. அதனால இனி காசு இருந்தாதான் படிக்க முடியுங்கிற நிலைமை உருவாக்கிட்டான். ஏன்னா சந்தை பொதுவா இருக்கணும். அப்ப பொதுன்னா என்ன அர்த்தம்? பிரைவேட் என்ன செய்யறானோ அதை அரசாங்கம் செய்யணும். அரசாங்கம் நேரடியாவோ மறைமுகமாகவோ மானியம் கொடுக்க கூடாது அப்படின்னு அதுல ஒரு ஷரத்து இருக்கு. அததான் நம்முடைய பிள்ளைகளின் கல்விக்கு வைத்த வேட்டு. அதைத்தான் நாம் கண்டிக்கிறோம். இவ்வளவு படுபாதகமான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாதீர்கள் என்று நாம் சொன்னோம். ஆனால் நண்பர்களே, அரசாங்கத்தின் காதுகளில் அதை விழல.
அவங்க கையெழுத்து போட்டாங்க. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கல்வி கடைச்சரக்காய் மாறி வருகிறது. அதுலயும் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த தேர்வெல்லாம் நடத்துறேன் பாருங்க. இப்ப நான் ஒரு கல்லூரியில வேலை செய்யறேன். நான் கல்லூரியில வேலை செய்யறேன் அப்படின்னா, இந்த கல்லூரிகளை எல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு ஒரு அமைப்பு இருக்கிறது. அதுக்கு பல்கலைக்கழக மானிய குழுன்னு பேரு. அந்த மானிய குழுவெல்லாம் கலைச்சிருன்ட்டான். ஏன்னா இந்த கல்லூரிகளில இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் உட்பட, கட்டமைப்பு வசதிகள் உட்பட எல்லாவற்றிற்கும் நிதி ஒதுக்கீடு செய்வது இந்த பல்கலைக்கழக மானிய குழு. அப்ப அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுதுன்னா, பல்கலைக்கழகத்துக்கு நீங்க மானியம் கிடையாதுன்ன பிறகு பல்கலைக்கழக மானிய குழுக்கு வேலை இல்லை, பல்கலைக்கழக மானிய குழுவை கலைச்சிருன்னா இன்றைக்கு அரசாங்கம் அந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள். பல்கலைக்கழக மானிய குழுவை கலைக்க போகிறார்கள். சரி, பல்கலைக்கழக மானிய குழுவெல்லாம் கலைச்சிட்டா யாரு காலேஜை நடத்துறது? அப்ப தேர்வெல்லாம் நடத்தணுமே, அதெல்லாம் யாரு செய்வா அப்படின்னா, அதுக்கு அவன் சொல்றான், தேசிய தேர்வு முகமைன்னு ஒன்ன உருவாக்கு. அந்த தேசிய தேர்வு முகமை எல்லாத்துக்கும் தேர்வு நடத்தும். அந்த தேர்வு முகமை கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைச்சிருங்க. இனி பிரைவேட் அந்த வேலையை பார்ப்பான், அரசாங்கம் அந்த வேலையை பார்க்க கூடாதுன்னு அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நம்முடைய மோடி அரசாங்கம் இங்கே கல்விக் கொள்கையாக கொண்டு வந்தார்கள். அதன் மூலமாக நிறுவப்பட்டதுதான் இந்த தேசிய தேர்வு முகமை. இந்த தேசிய தேர்வு முகமை தான் இந்த நீட் எக்ஸாம் நடத்துது, இந்த கியூட் எக்ஸாம் நடத்துது, இந்த தேஇ எக்ஸாம் நடத்துது. இது ஒரு தனியாக இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரிக்காத ஒரு அமைப்பு. ஆனா பல்கலைக்கழக மானிய குழு அரசியல் சட்டம் அங்கீகரித்த ஒரு அமைப்பு. ஆனால் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கல்வி இல்லாத மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அதற்கேற்ற மாதிரியான கொள்கைகளை கொண்டு வந்து முழுக்க கல்வியை தனியாருக்கு தாரை வார்த்து காசு இருந்தா படிக்கலாங்கிற ஏழை பிள்ளைகளின் கல்வியிலே மண்ணை அள்ளி போட்ட வேலையை இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிற இந்த அரசாங்கம் செய்திருக்கிற நண்பர்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். இதுகாரம் நடைபெற்ற தேர்வுகளிலே நம்முடைய பிள்ளைங்க நல்லா தான் படிச்சாங்க. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பெரும்பாலும் மாநில கல்வியை தழுவிதான் படிக்கிறாங்க. ஆனா இந்த தேர்வு எதை அடிப்படையாக வைத்து உருவாக்குறான்? சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை வச்சு உருவாக்குறான். அப்ப சிபிஎஸ்இ பாடத்தின் அடிப்படையில் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, ஆங்காங்க இருக்கிற மாநில கல்வியில படிச்ச எங்களை மாதிரி இருக்கிற ஏழை பிள்ளைங்களுடைய படிப்பு பாதிக்கப்படுது. அதனால இந்த நீட் கியூட் தேர்வு எல்லாமே சமத்துவத்துக்கு எதிராக இருக்கிறது. எனவே இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்குல உச்சநீதிமன்றம் அந்த நியாயத்தை புரிந்து கொண்டு இந்த நீட் தேர்வு என்பது ஒரு பாரபட்சமானது என்று தீர்ப்பளித்தார்கள். 2 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்புல, 3 நீதிபதிகள் கொண்ட ஜட்ஜ் அமர்வுல அதுல இது நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிற இந்த அரசாங்கம் அந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யணும்னு சொல்லி இந்த நீட் தேர்வுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தவர் தலைமையில ஒரு பெஞ்சை உருவாக்கி அந்த பெஞ்சில் இன்னைக்கு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டுக்கிறாங்க. அருமை பெரியவர்களே, இதற்கிடையில இன்னொரு சதி நடந்தது, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்முடைய மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த நீட் தேர்வை எதிர்த்து போடப்பட்ட வழக்கில மாநில பாடத்தை பயன்படுத்தி படிக்கிற பிள்ளைகளுக்கு வாய்ப்பினை உருவாக்க வேண்டும் என்று போடப்பட்ட வழக்கில இந்த நீட் தேர்வுக்கு ஒரு இடைக்கால ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் ஒன்றிய அரசாங்கமும் உச்சநீதிமன்றமும் இதுல ஒன்று சேர்த்து கொண்டு இனி நீட் சம்பந்தப்பட்ட இந்த வழக்குகளை எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் விசாரிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் இருக்கு. நண்பர்களே, நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த நீட் தேர்வு இல்லாம நம்மளால படிக்க முடியாதா? நம்ம பிள்ளைங்களால மருத்துவராக முடியாதா? நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. கியூபான்னு ஒரு நாடு இருக்கிறது. அந்த கியூபா நாடு தான் உலகத்திலே இன்னைக்கு தலை சிறந்த மருத்துவ கல்வி வழங்குகிற மருத்துவர்களை கொண்டிருக்கிற நாடாக இருக்கிறது. அங்க என்ன நீட் எக்ஸாம் எழுதுனா? இன்னும் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். நம்முடைய தமிழகத்துல ஒரு நீண்ட பாரம்பரியமான மருத்துவ முறை உண்டு. என்ன மருத்துவ முறை தெரியுமா? அது சித்த மருத்துவம் என்கிற மருத்துவ முறை. உலகத்துல சித்த மருத்துவம் என்கின்ற ஒரு அற்புதமான மருத்துவ முறையை
உலகத்திற்கு கொடையாக தந்தவர்கள் தமிழர்கள். இவன் நம்ம கிட்ட வந்து நீங்க மருத்துவத்துறையில நாங்க தரப்படுத்தல் உருவாக்குறோம், நல்ல டாக்டர்ஸ் உருவாக்குறோம்னு நம்மகிட்ட கதை சொல்றான். அருமை பெரியோர்களே, உயிர் காக்கிற ஒரு மருத்துவ முறை உலகத்திற்கு தந்தவர்கள் தமிழர்கள். ஆனால் நம்மிடத்துல வந்து இங்க மருத்துவத்துல தரம் வேணும், நல்ல டாக்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றான். நல்ல டாக்டர்ஸுக்கு என்ன வரையறை? எதுக்காக இந்த நீட் எக்ஸாமை கொண்டு வரீங்கன்னு கேட்டப்போ ஒன்றிய அரசாங்கம் என்ன தெரியுமா பதில் சொன்னது? இல்ல பிரைவேட் காலேஜ் நடத்துற மெடிக்கல் காலேஜ்ல, பிரைவேட் நடத்துற மெடிக்கல் காலேஜ்ல பணக்காரவங்கெல்லாம் 2 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் கோடி வரைக்கும் கொடுத்து கூட சீட்டு வாங்கிடுறாங்க. அவங்கெல்லாம் தரமற்ற மருத்துவர்கள். அந்த தரமற்ற மருத்துவர்களை மருத்துவத்துறையிலிருந்து அப்புறப்படுத்தணும், எல்லாருக்கும் சம வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நீட் தேர்வு அறிமுகம் செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? +1 +2 படிக்கிற அந்த பாடத்திட்டங்கள்ல இருந்து நீங்க விலகி போய் இன்னைக்கு நீட்டுக்கு படிச்சா போதும், அதுக்கு இந்த கோச்சிங் சென்டர்ல படிங்க, நீங்க பாஸ் ஆயிருவீங்க, அதுக்கு இத்தனை லட்சம் செலவு பண்ணுங்க அப்படின்னு இன்னைக்கு லட்சக்கணக்கான ரூபாய பிரைவேட் கோச்சிங் சென்டர்ல கொட்டினீங்கன்னா தான் நம்முடைய பிள்ளைகள் மருத்துவராக முடியும் என்கிற நிலை உருவாகி இருக்கிறது. ஆக ஒன்றிய அரசாங்கம் வைத்த வாதம் எவ்வளவு தவறான போலியான வாதம் என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமை பெரியோர்களே, நண்பர்களே, எனவே இந்த நீட் தேர்வு என்பது ஏதோ கல்வியை புனிதப்படுத்துகிற வேலை அல்ல. இந்த கல்வியை ஏழை எளிய மக்களிடமிருந்து பிடுங்கிக் கொள்ளுகிற, அபகரித்துக் கொள்ளுகிற, சூழ்ச்சியால் கவர்ந்து கொள்ளுகிற ஒரு சதி வேலையின் ஒரு பகுதிதான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏன்னா இவ்வளவு காலமும் நம்மளை படிக்க கூடாதவங்கன்னு ஒதுக்கி வச்சான். ஒரு 100 ஆண்டு காலத்துக்குள்ளதான் தமிழ்நாட்டில் எல்லாரும் படிக்கிறான். அதுக்கு முன்னால் எல்லாம் படிக்கிற வாய்ப்பு எல்லாருக்கும் இருந்ததா அப்படின்னா எல்லாருக்கும் படிக்கிற வாய்ப்பு இல்லை. அது அக்ரஹாரத்துல குருகுலத்துல ஒருத்தர் பாடம் சொல்லி கொடுப்பார், 10 பிள்ளைங்க உட்கார்ந்து படிக்கலாம். நீங்களும் நானும் அக்ரஹாரத்துக்குள்ளேயே போக முடியாது. ஆக கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கானது என்கிற நிலையை மாற்றி இன்றைக்கு எல்லோரும் படிக்கலாம் என்கிற சூழல் வந்த பிறகு அவர்களால் அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. என்ன காரணம்? நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் படித்துவிட்டு மருத்துவராகி விடுகிறார்கள், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் படித்துவிட்டு என்ஜினியர் ஆகி விடுகிறார்கள். நேற்று வரைக்கும் மாடு மேய்த்தவன் பிள்ளை இன்றைக்கு மருத்துவ படிக்கிறார். நேற்று வரைக்கும் காடுகளனியில வேலை செய்தவன் பிள்ளை இன்றைக்கு என்ஜினியர் ஆகி இருக்கிறார். நேற்று வரைக்கும் நம்மை பார்த்து பயந்து ஒதுங்கி அஞ்சு நின்றவன் பிள்ளை இன்னைக்கு ஜட்ஜா வந்து உட்கார்றான். ஆக இந்த சமூக சமத்துவத்திற்கு எதிரானதுதான் இந்த நீட் தேர்வு உள்ளிட்ட போட்டி தேர்வுகள். நல்லா நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல அனிதா என்கிற ஒரு பெண், அனிதா என்கிற அருமையான மாணவி 1176 மார்க் எடுத்தாங்க. 1200க்கு 1176 மார்க் வாங்கினவங்களுக்கு அறிவில்லைன்னு சொல்ற தேர்வு முறை தான் இந்த கேடுகட்ட நீட் தேர்வு முறை. 1176 எடுத்த இந்த அனிதா என்கிற பெண்ணுக்கு அம்மா கிடையாது. அவங்க அப்பா திருச்சி காந்தி மார்க்கெட்ல மூட்டை தூக்குகிற தொழிலாளி. தான் வீட்டுல சமைச்சுக்கிட்டு, அப்பா கூட ஊர்ல இருக்க மாட்டார், வீட்டுல தானே சமைச்சு தானே உட்கார்ந்து விளக்கு வெளிச்சத்துல படிச்ச அனிதாவை கொலை செய்த கொலைகார கும்பல் தான் இந்த பிஜேபி மோடி கும்பல் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த கொலைகாரர்களுக்கு எதிரான ஒரு யுத்தம் தான் இங்க நடக்கிற போராட்டம், இங்க நடக்கிற பொதுக்கூட்டம். இது ஏதோ வழக்கமாக நடக்கிற பொதுக்கூட்டம் என்று நினைக்காதீர்கள். இந்த யுத்த களத்தில் நீங்கள் எல்லாம் போர் வீரர்களை போல் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் எழுப்புகிற கண்டன குரல் இந்த அனிதா போன்ற எத்தனையோ சிறுமிகளுடைய சாவுக்கு நீதியை கேட்கிறது. நண்பர்களே, அருமை பெரியோர்களே, சிந்தித்து பாருங்கள். காலம் காலமாக ஒடுக்கப்பட்டு கிடக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் மருத்துவர் ஆவது என்பது எவ்வளவு பெரிய கனவு. நீங்க நம்முடைய மாநில பாடத்திட்டத்தின் கீழே நீங்க தேர்வு வைத்தாலுமே நம்முடைய பிள்ளைகள் வெற்றி பெற்று விடுவார்கள். ஆனால் இவன் வேணும்னு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை தான் நாங்க வைப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, சிபிஎஸ்இல யார் படிக்கிறான், யாரு படிக்க முடியும்? ஏதோ ஒரு அளவு வசதியானவங்க, காசு பண்ண இருக்கிறவங்க படிக்கலாம், அரசாங்க அலுவலரின் பிள்ளை படிக்கலாம், எம்பி எம்எல்ஏ பிள்ளை படிக்கலாம். ஆனா கலனியில வேலை செய்யறவங்க, மூட்டை தூக்குற தொழிலாளியின் பிள்ளை, ரிக்ஷாவில் இருக்கிற ஆட்டோ ஓட்டுகிற தொழிலாளியின் பிள்ளை படிக்க முடியுமா என்றால் முடியாது. நண்பர்களே, இன்றைக்கு பள்ளிக்கூடங்களை விட கோச்சிங் சென்டர் தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கு.
நீங்க ஒண்ணு நினைச்சு பாருங்க. அதுவும் தமிழ்நாட்டுல படிச்சா பத்தாது, நீங்க ராஜஸ்தானுக்கு வா, அங்க மத்திய பிரதேசத்துக்கு வா என்று இவர்கள் கோடிக்கணக்கிலே கொள்ளையடிப்பதற்கு இதை ஒரு வழிமுறையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் ஏழை பிள்ளைகளின் மருத்துவ கல்வி கனவிலே மண்ணை போடுகிற, ஏழை பிள்ளைகளின் உயர்கல்வி கனவிலே மண்ணை போடுகிற இந்த எல்லா நுழைவுத் தேர்வை நம்ம ரத்து செய்யணும்னு சொல்றோம். நுழைவுத் தேர்வுங்கிறது ஒரு ஏமாற்று வேலை, அது ஒரு மோசடித்தனமான வேலை. 12வது வரைக்கும் நம்ம படிக்கிற பிள்ளைகள் காலாண்டு எழுதுறான், அரையாண்டு எழுதுறான், முழாண்டு எழுதுறான், இதெல்லாம் அவனுடைய அறிவை பரிசோதிக்கிற வேலை தானே. அப்ப முழாண்டு பரீட்சை முடிஞ்சு அரசு தேர்வு நடத்தி நீ இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிற, 600க்கு 580 மார்க் வாங்கிட்ட, உனக்கு அறிவு இருக்கிறது நம்ம ஒரு சான்றிதழை கொடுத்ததுக்கு பின்னால மறுபடியும் நான் ஒரு டெஸ்ட் வைப்பேங்கிறது அது சூழ்ச்சி தானே, அது ஏமாற்று வேலை தானே, அது மோசடி தானே, அது நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில மண்ணை போடுகிற ஒரு சதிகார செயல் தானே. ஆக இப்படிப்பட்ட இந்த சதியை நாம் இனியும் பொறுத்து கொள்ள முடியாது. இன்றைக்கு எத்தனையோ அனிதாக்கள் பலியாகி இருக்கலாம், ஆனால் இனி ஒரு பிள்ளை கூட தூக்கு கயிற்றிலே தொங்கக்கூடாது, இனி ஒரு பிள்ளை கூட விஷமருந்தி சாகக்கூடாது, இனி ஒரு பிள்ளையின் உயிரை கூட நாம் இழக்கக்கூடாது என்பதற்காக தான் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய தேசிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பலமுறை கோரிக்கை வைத்தார்கள், இந்த நீட் தேர்வை ரத்து செய்யுங்கள் என்று கேட்டார். ஆனால் ஒன்றிய அரசாங்கம் ரொம்ப பிடிவாதமா இதை நாங்க நடத்திய தீர்வோம் அப்படிங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? நீங்க நடத்தின எந்த தேர்வாவது ஒழுங்கா நடந்திருக்கா? எந்த தேர்வாவது நேர்மையா நடந்திருக்கா? ஐயா, தமிழ்நாட்டுல தேர்வு நடக்குது. எனக்கு முன்னால பேசின தோழர் குறிப்பிட்டாரு, தலைமுடியில இருந்து காதுல போட்டிருக்கிற கடுக்கன்ல இருந்து எல்லாத்தையும் கலட்டி பாக்குறீங்க, இதெல்லாம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பாக்குறான். ஆனா என்னன்னா இவனுங்க வடநாட்டில் நடத்துகிற தேர்வு என்பது எவ்வளவு மோசடியாக நடைபெறுகிறது என்பதை நாம் சமூக ஊடகங்களிலே பார்க்கிறோம். இன்றைக்கு நீட் தேர்வு வினாத்தால் கசியவிடப்பட்டிருக்கிறது, அதுல பல்லாயிரம் கோடி ஊழல் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஊழலுக்கு பொறுப்பேற்க வேண்டியது யார்? ஒன்றிய கல்வி அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான், அவரை ராஜினாமா செய்யுங்க அப்படின்னு இன்றைக்கு நாடு முழுக்க குரல் ஒலிக்கிறது. படித்த இளைஞர்கள் வீதிக்கு வந்திருக்கிறார்கள். கரப்பான் பூச்சிகள் இயக்கம் என்கிற பெயரில் வீதிக்கு வந்து ஒற்றை கோரிக்கையாக விளங்குகிறார்கள். தர்மேந்திர பிரதான் அவர்களே, நீங்கள் ராஜினாமா செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். உங்க காதுல விழலையா? ஏன்னா எதையும் திறம்பட நடத்துகிற தெம்பும் திராணியும் திறமையும் இல்லாத ஒன்றுமில்லாத கூட்டம் தான் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இந்த ஊழல் எவ்வளவு பெரிய மெகா ஊழல் தெரியுமா? நல்லா நினைச்சு பாருங்க. ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் 30 லட்சம் ரூபாய், ஒரு கொஸ்டின் பேப்பர். இப்படி பல கோடிக்கு அது வியாபாரம் நடந்திருக்கு. இதுல பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 22 லட்சம் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாழாக்கி இருக்கிறார்கள். ஒரு அனிதா சாகல, இன்னைக்கு 22 லட்சம் அனிதாக்களையும் கொலை செய்கிற நோக்கத்தோடு இந்த அரசாங்கம் இருக்கிறது என்றால் இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டுமா வேண்டாமா? அதைத்தான் இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் நாங்கள் எழுப்புகிறோம். 22 லட்சம் பிள்ளைகளின் வாழ்க்கை நாசமாக்கி விட்டார்கள். தேர்வுத்தால் கசிந்து விட்டது, ரகசியம் பாதுகாக்கப்படவில்லை, அது காசு இருக்கிற வகையில எல்லாம் போயிருச்சு. அவங்களும் நல்லா எழுதிட்டான். சொந்தமா உழைச்சி படிச்ச பிள்ளைகளின் வாழ்க்கை நிர்மூலமா இன்றைக்கு தெருவிலே கிடக்கிறது. நண்பர்களே, நம்முடைய பாவேந்தன் பாரதிதாசன் பாடுவார், கோரிக்கை அற்று கிடக்குதென்ன வேரில் பழுத்த பலா என்று பாடுவான். அது மாதிரி நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கை இன்றைக்கு கோரிக்கையற்று வீதியிலே கிடக்கிற போது ஒரு கல்வியாளனாய் என்னால் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும்? எனவேதான் களத்திற்கு வந்திருக்கிறோம். நல்லா சிந்திச்சு பார்க்கணும். ஆக இந்த 22 லட்சம் குழந்தைகளின் எதிர்காலத்தை நாசமாக்கிவிட்டு ரொம்ப கூலா சொல்றாங்க இன்னொரு எக்ஸாம் நடத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. நல்லா நினைச்சு பாருங்க. ஒரு தேர்வுக்கு தயாரிப்பது என்பது, அதிலும் ஒரு அரசாங்க தேர்வுக்கு தயாரிப்பது என்பது, அதிலையும் ஒரு போட்டி தேர்வுக்கு தயாரிப்பது என்பது எவ்வளவு மன அழுத்தத்தை உருவாக்கும். எத்தனை குழந்தைகள் செத்து போகிறார்கள், எத்தனை குழந்தைகள் தற்கொலை நோக்கி தள்ளப்படுகிறார்கள். இதெல்லாம் யார் பொறுப்பேற்பது? அதெல்லாம் கொலை இல்லையா? அதெல்லாம் மிக மோசமான சமூக வன்முறை இல்லையா? இந்த கொலைகளுக்கு பொறுப்பேற்க வேண்டியது இந்த மோடி அரசாங்கம் என்பதால் தான் நீங்கள் ராஜினாமா செய்யுங்க, உங்களுக்கு துப்பு இல்ல, திராணி இல்லை என்று சொல்லுகிறோம். ஆனால் மானம் கெட்டவர்கள் இன்றைக்கு அந்த பதவியில ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏன்? பதவி சோகம்,
பதவி சுகம் யாரை விட்டது? ஆக இந்த பதவி சுகம் எப்படி உங்களுக்கு கிடைக்கிறது என்றால், எங்கள் பிள்ளைகளின் பிணமேடை உங்களின் அரசியல் மேடையாக இருக்கிறது, உங்களின் ஆட்சி மேடையாக இருக்கிறது. நல்லா சிந்திச்சு பார்ப்போம். ஆகவேதான் நாம் என்ன சொல்லுகிறோம், இந்த தேர்வை ரத்து செய்யுங்கள்னு சொல்றோம். இது ஏதோ மருத்துவ கல்விக்கு மட்டுமல்ல, என்ஜினியரிங் படிப்பு எல்லாத்துக்கும் இனிமே இந்த தேர்வு முறைன்னு சொன்னா எந்த துறையில நம்ம முன்னேறி வந்துவிடக் கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அருமை பெரியோர்களே, நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம பிள்ளைங்க டாக்டருக்கு போகுதுன்னா ரொம்ப அபூர்வமா இருக்கும். ஏதோ இந்த இடைப்பட்ட காலத்துல தான் நல்லா படிச்சு கொஞ்சம் மேல வருகிற சூழல் இருந்தது. இன்றைக்கு அதுலயும் அவங்க மண்ணெல்லி போடுறாங்கன்னா நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாது. ஆக இன்றைக்கு ஒரு அறைகூவல் கேட்டிருக்கிறது, இந்த மொத்த தேசமும் எழுந்து நிற்க வேண்டும். இந்த மொத்த தேசமும் நீட்டுக்கு எதிராகவும் இங்கே மிகப்பெரிய முதலாளித்துவ சக்திகளால் கொள்ளையடிப்பதற்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த மோசடி தேர்வு முறைகளுக்கு எதிராகவும் நாம் எழுந்து நின்று போராட வேண்டிய ஒரு சூழல் நிலவுகிறது. இது பணக்காரனை வாட வைக்கும், ஏழையை சாகடிக்கும். எனவே இப்படிப்பட்ட மிக மோசமான இந்த தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டும் என்பதை நாம் மீண்டும் வலியுறுத்தி, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இது யாருக்கோ அந்த பிரச்சனை, இது எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இதுல இன்னொரு சதி ஒரு கதையை நான் சொல்லிடுறேன். என்னன்னா, இதுல நீட் தேர்வுல ஏன் வடநாட்டுக்காரனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான் அப்படின்னா, அங்க மருத்துவ கல்லூரி கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் தான் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரி இருக்கு. கிட்டத்தட்ட 4000க்கு மேற்பட்ட மருத்துவ மாணவர்களுக்கான இடங்கள் காலியா இருக்கு. அவன் ஊர்ல மருத்துவமனை இல்லை, அவன் ஊர்ல மருத்துவ கல்லூரி இல்லை. ஆனா அவங்க படிக்கிறதுக்கு நாம மருத்துவ கல்லூரி கட்டி வச்சா அதுல வந்து உட்காந்து படிக்கலாம்னு நினைக்கிறேன். இது என்னங்க நியாயம்? இது கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடி பூந்ததுன்னு ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவான். நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கின கல்லூரியில எவனோ வந்து படிச்சுட்டு போவான். அதுக்குதான் இந்த நீட் தேர்வுன்னா இது எவ்வளவு பெரிய ஏமாற்றுத்தனமான வேலை, எவ்வளவு மோசடியான வேலை. இதை நம்ம தடுக்க வேண்டாமா? ஆகவே ஆகவே நல்லா நினைச்சு பாருங்க. இதுல இன்னொரு சதி என்னன்னா, நம்ம பிள்ளைங்க படிச்சு ஒருவேளை அது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து நம்முடைய பிள்ளைங்க படிச்சு வந்துட்டாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஊருக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு, நகர நலவாழ்வு மையம் இருக்கு. அதுல யாரு இருக்கா? நம்ம பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு போய் நீங்க பேசுனீங்கன்னா டாக்டருக்கு புரியும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு போய் பேசுனீங்கன்னா டாக்டருக்கு புரியாது. ஏன்னா டாக்டருக்கு தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாத ஒருத்தன் தமிழ்நாட்டு மருத்துவ கல்லூரியில படிச்சுட்டு தமிழ்நாட்டில் தான் வேலை செய்வானான்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்படியே வேலை செஞ்சாலும் அது ரயில்வே டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் எடுக்கிற மாதிரியே இருக்கும். நல்லா நினைச்சு பாருங்க. நீ எந்த ஊருக்கு போறேன்னு சொன்னா அவனுக்கு விளங்காது, அவங்க எவ்வளவு சில்லறை கொடுக்கணும் அவனுக்கும் புரியாது. ஏறக்குறைய ரயில்வே டிக்கெட் கவுண்டர் மாதிரி அதை மாத்திடுவானுங்க. நகர நலவாழ்வு மையமும் இங்க இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு வசதிகளையும் பறிக்கிற ஒரு அயோக்கியத்தனமான காரியம் தான் இதெல்லாம். நம்முடைய பிள்ளைகள் படித்து விட்டு இங்கே மருத்துவர்களாக இருப்பார்கள். இப்ப நம்ம பிள்ளைங்க படிக்கலைன்னா இந்த மருத்துவ கட்டமைப்பெல்லாம் சிதைஞ்சிரும். நகர நலவாழ்வு மையத்தை இழுத்து மூடிடுவான். பீகார்ல படிச்சவன் பீகாருக்கு போயிடுவான், ஒடிசாவில இருந்து வந்து படிச்சவன் ஒடிசாவுக்கு போயிடுவான், ஊபியில இருந்து வந்து படிச்சவன் ஊபிக்கு போயிடுவான். இப்ப இங்க இருந்து போன பிள்ளைகளுக்கு வாய்ப்பு இல்லைன்னா இந்த பிள்ளைங்க என்ன பண்ணும்? அப்ப இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்லாம் இழுத்து பூட்டிடலாமா? நல்லா நினைச்சிருங்க. அப்படி பூட்டினா கூட சரியும்பா. ஏன்னா எல்லாத்தையும் தீக்கிற சகல ரோக நிவாரணி ஒண்ணு இருக்கு. நீங்க எல்லாம் கொஞ்சம் கோமியம் குடிங்க ஓயும்பா, நீங்க எல்லாம் கொஞ்சம் மாட்டு சாணம் சாப்பிடுங்க எல்லாம் சரியாயிரும்பா. அயோக்கிய பயலுக. நல்லா நினைச்சு பாருங்க. இந்த நாட்டுல நோய்க்கு என்னடா மருந்துன்னா, கொரோனா வந்துருச்சு என்னடா மருந்துன்னா, நல்லா கொஞ்சம் மாட்டு சாணம் சாப்பிடுங்க, கொஞ்சம் கோமிய சூடா ஒரு 1/2 லிட்டர் உள்ள இறக்குங்க, சரியா போயிரும்பா. இப்படிப்பட்ட மிக மோசமான பிற்போக்கு கும்பல் தான் இன்றைக்கு ஒன்றிய அரசியலே பொறுப்பில் இருக்கிறார்கள். ஆக இந்த மூத்திரம் குடிக்கிற கும்பலையும் சாணி திங்க சொல்லுகிற கும்பலையும் பின்னங்கால் பிடலில் அடிக்க ஓட வைக்க வேண்டுமா வேண்டாமா? அதனாலதான் நம்ம இன்றைக்கு ஒரு மாபெரும் இயக்கத்தை கட்டமைத்திருக்கிறோம். ஆக பெரியோர்களே, நம்முடைய மருத்துவ கட்டமைப்பு வசதியை இழந்துவிடக் கூடாது, நம்முடைய மருத்துவ வாய்ப்பினை பறித்து விடக் கூடாது. நாம் கட்டிய மருத்துவ கல்லூரிகளில் நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்கிற உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்றால், தமிழ்நாடு மட்டும் இல்ல, அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற பிள்ளைகளின் உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால், தேசிய தலைவர் ராகுல் எடுத்திருக்கிற இந்த முயற்சி வலிமை பெற வேண்டும், வலிமை பெற வேண்டும் என வாழ்த்தி, இந்த நிகழ்வில் எல்லாம் இப்படி ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்துகின்ற நம்முடைய மக்களின் தலைவராய்,
நாடாளுமன்ற தலைவராக, நாடாளுமன்ற உறுப்பினராய் இன்றைக்கு பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற அண்ணன் சசிகாந்த் போன்றவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துங்கள் என சொல்லி கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.